அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Cad Cam Tamil யூடியூப் சேனல் Creo டுட்டோரியல் வீடியோ. இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்ட் எக்ஸசைஸ் 18 பார்க்க போகிறோம். இந்த எக்ஸசைஸோட டிராயிங் டவுன்லோட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த டிராயிங்கில் நம்ம என்னவெல்லாம் புதுசாக கற்றுக்க போகிறோம் அப்படின்னா டேட்டம் பிளான் கிரியேட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்த வீடியோவிலேயே டேட்டம் பிளான் கிரியேட் பண்ணுறதை பற்றி பார்த்துருப்போம். பட் இந்த வீடியோவில் இன்க்ளைண்டாக டேட்டம் பிளான் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அடுத்தது டேட்டம் பாயிண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அது எங்கே யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கான டைமென்ஷன்ஸ் இங்கே இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டி செக்ஷன் இது ரொம்ப ஈஸி தான். நம்ம டி செக்ஷன் ட்ரா பண்ணி இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரூட் லென்த் 103 கொடுத்துருக்காங்க. டி செக்ஷனோட டைமென்ஷன்ஸ் இங்கே இருக்குது. இந்த டி செக்ஷன் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு இன்க்ளைண்டான ஒரு டேட்டம் பிளான் கிரியேட் பண்ண போகிறோம். இந்த டேட்டம் பிளானை பேஸ் பண்ணி இது மேலே இருக்கக்கூடிய இந்த ஆப் சர்க்கிள் அண்ட் ஒரு ஹோல் இது நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி Cad Cam Tamil யூடியூப் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. உங்களை கருத்துக்களை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள்கிட்ட ஏதாவது டிராயிங் இருக்குது அப்படின்னா அந்த டிராயிங்கை creo@gmail.com சென்ட் பண்ணுங்கள். அதுவும் ஒரு டுட்டோரியலாக நம்ம கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுவோம். ஃபேஸ்புக் ட்விட்டரில் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா Cad Cam Tamil அப்படிங்கிற பேஜை லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நான் இப்போ Creo பராமெட்ரிக் 4.0 ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் ஒர்க்கிங் டைரக்டரிலாம் செட் பண்ணிவிட்டேன். யூனிட் வந்து மில்லிமீட்டர் செட் பண்ணி உள்ளே வந்திருக்கேன். அதை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரண்ட் டேட்டம் பிளானை யூஸ் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் போகிறேன். ஸ்கெட்ச் வியூ. இங்கே நான் டி செக்ஷன் ட்ரா பண்ண போகிறேன். நீங்கள் டி செக்ஷன் இங்கே ட்ரா பண்ணாலும் ஓகே, இல்லை இங்கே ட்ரா பண்ணாலும் ஓகே. டி செக்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி சென்டர் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. சென்டர் லைன் ட்ரா பண்ணிவிட்டு நான் ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணி டி செக்ஷன் கிரியேட் பண்ணுறேன். அடுத்து நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கலாம். ஓவர்லேப்பிங் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ டெலிட் செக்மெண்ட் யூஸ் பண்ணிவிட்டு இதை நான் டெலிட் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு ஷேடோ லூப் கிடச்சிருச்சு. இதை நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். ஓகே, எக்ஸ்ட்ரூட் லென்த் வந்து 103 இங்கே கொடுத்துருக்காங்க. டோட்டல் 103. ஓகே, இப்போ நம்ம இங்கே ஒரு இன்க்ளைண்டாக டேட்டம் பிளான் கிரியேட் பண்ண போகிறோம். நான் டேட்டம் பிளான் போயிட்டு இந்த சர்ஃபேஸும் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணி இந்த எட்ஜும் கிளிக் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த இடத்துல வந்துட்டு ஆங்கிள் கிரியேட் ஆயிரும். இந்த ஆங்கிள் வந்து 30 டிகிரி ட்ரா பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. நம்ம இன்க்ளைண்டாக டேட்டம் பிளான் கிரியேட் பண்ணியாச்சு. இந்த டேட்டம் பிளான் வந்துட்டு மாடல் ட்ரீலையும் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கிருந்து ஒரு சர்க்கிள் ஒரு ஆர்க் நம்ம ட்ரா பண்ணணும். பட் இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது அவங்க கொடுக்கல. அதுக்கு பதிலாக 0.33 RELன்னு கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பாயிண்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ பாயிண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அப்ராக்சிமேட்டாக ஒரு பாயிண்ட் கிளிக் பண்ணுறேன். எனக்கு இங்கே பாயிண்ட் செலக்ட் ஆகிருக்குது. இங்கேருந்து 0.33 தள்ளி தான் எனக்கு அந்த பாயிண்ட் வேணும். பாயிண்ட்டை கிளிக் பண்ணதையும் ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் ஆப்செட் டிஸ்டன்ஸ் வந்து 0.33 கொடுத்துருக்காங்க. 0.25 இருக்குது. பட் நம்ம டிராயிங்கில் வந்து 0.33 இருக்குது. 0.33 கொடுத்து என்டர் பண்ணிக்கோங்க. இதில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரேஷியோன்னு இருக்கணும். இதில் 2 ஆப்ஷன் இருக்கும், ரேஷியோ ஒன்று, ரியல் ஒன்று. ரியல் அப்படிங்கிறது ரியல் வேல்யூ கொடுக்கும். பட் நம்மளுக்கு வந்துட்டு டோட்டல் 100 இருந்துச்சு அப்படின்னா 33 அப்படின்னு ரியல் வேல்யூ எடுத்துக்கலாம். நம்மளுக்கு 103 இருக்குது அப்படிங்கிறனால ரியல் வேல்யூ தெரியாது. ஸோ நம்ம ரேஷியோவை யூஸ் பண்ணிக்கிறோம். ரேஷியோ வந்து 0.33. இந்த நெக்ஸ்ட் அப்படிங்கிற பாயிண்ட்டை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம கிளிக் பண்ண பாயிண்ட் இல்லாமல் பக்கத்தில் அதோட எட்ஜில் வந்து ஒரு 2 சின்ன ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கும். இந்த பாக்ஸ் தான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டோட எட்ஜு. அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த சைட்லேருந்து வேணுமா அந்த சைட்லேருந்து வேணுமா அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பாயிண்ட் செட் ஆயிரும். இந்த பாயிண்ட் உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியல அப்படின்னா மாடல் ட்ரீல பாருங்கள். மாடல் ட்ரீல பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு டேட்டம் புதுசாக ஆட் ஆயிருக்கும், PNTO அப்படின்னு. இப்போ இந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு இந்த இன்க்ளைன் டேட்டம் பிளான் இது ரெண்டையும், இந்த பாயிண்ட் இன்க்ளைன் டேட்டம் பிளான் இது ரெண்டையும் யூஸ் பண்ணி இந்த இடத்துல நம்ம இப்போ ட்ரா பண்ண போகிறோம். நான் இப்போ ஸ்கெட்ச் போயிட்டு இந்த இன்க்ளைன் டேட்டம் பிளானை சூஸ் பண்ணி ஸ்கெட்ச் வியூ போகிறேன். இந்த ஸ்கெட்ச் வியூவில் எந்த இடத்துல ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம இந்த பாயிண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் சர்க்கிள் போயிட்டு இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணி நான் ட்ரா பண்ணுறேன். இதில் பாருங்கள், நான் கிரியேட் பண்ணுறது இந்த சென்டரில் இருக்கும். ஸோ அப்போ இங்கே இந்த சைடு எக்ஸ்ட்ரூட் ஆகும். நமக்கு தேவையான ஆப்ஜெக்ட் கிடச்சிரும். இதோட டயாமீட்டர் 38,
இந்த இடத்துல ஒரு ஃபில்லட் இருக்குது, இங்கே ஒரு டயாமீட்டர் 16 இருக்குது. ஃபஸ்ட்டு டயாமீட்டர் 38 கிரியேட் பண்ணலாம். டயாமீட்டர் 38. இதை நான் வந்து 2 பக்கம் எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். எக்ஸ்ட்ரூட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இதை பாதி கட் பண்ணல, எனக்கு அந்த ஆஃப் சர்க்கிள் மட்டும்தான் இருக்குது, ஃபுல் கிடையாது. லைன் போயிட்டு இந்த கார்னர்லேருந்து இது வரைக்கும் ஒரு லைன் ட்ரா பண்ணிடுறேன். எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ட்ரிம் பண்ணிடுறேன், ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ ஓகே, எக்ஸ்ட்ரூட். உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ் வரும், இதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த எட்ஜ் வரைக்கும் கரெக்டாக வராது, எக்ஸ்ட்ரா இருக்குமே அப்படின்னு. இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டூ செலக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். டூ செலக்ட் யூஸ் பண்ணிவிட்டு இந்த சர்ஃபேஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக அந்த சர்ஃபேஸ் வரைக்கும் வந்து கட் ஆயிரும். ஓகே, ஒரு சைடு வந்துருச்சு. இன்னொரு சைடு இதுக்கு என்ன பண்ணலாம்னா ஆப்ஷனில் போயிட்டு நம்மளுக்கு சைடு 1 சைடு 2 இருக்கும். சைடு 2லையும் போயிட்டு டூ செலக்ட் கொடுத்துட்டு இந்த எட்ஜை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 2 பக்கம் வந்துடும். ஓகே, இப்போ நீங்கள் டன் கொடுத்துடலாம். நம்மளுக்கு தேவையான மாதிரியான ப்ரொஃபைல் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இதில் ஒரு ஹோல் இருக்குது, அதை ட்ரா பண்ணலாம். மறுபடியும் ஸ்கெட்ச் போயிட்டு நம்ம புதுசாக கிரியேட் பண்ண டேட்டம் பிளான் நான் சூஸ் பண்ணுறேன். இப்போ நான் மாடல் டீல்டு சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அப்படி பண்ணாலும் ஓகே, இல்லை இங்கே சூஸ் பண்ணாலும் ஓகே. பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் வியூ. இப்போ அதே சென்டர் பாயிண்ட் யூஸ் பண்ணி ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம். இந்த சர்க்கிளோட டயாமீட்டர் நம்ம டிராயிங்கில் கொடுத்துருக்காங்க, டயாமீட்டர் 16. டயாமீட்டர் 16. ஓகே, எக்ஸ்ட்ரூட், மெட்டல் ரிமூவ். இதுக்கு நம்ம முன்னாடி கொடுத்த மாதிரி டபுள் சைடு கொடுத்தாலும் ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா சிமெட்ரிக் போயிட்டு நீங்கள் 2 பக்கம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுடலாம். ஓகே, ஹோல் கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த சைடு எட்ஜும் இந்த எட்ஜும் நம்ம வந்துட்டு ஆர்க் பண்ணணும். அதுக்கு நம்ம வந்து ரவுண்ட் டூல் யூஸ் பண்ணிவிட்டு இந்த எட்ஜ் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி இந்த எட்ஜ் கொடுத்துடலாம். இதோட வேல்யூ ரேடியஸ் 3 கொடுத்துருக்காங்க. ஸோ ரேடியஸ் 3 கொடுத்து என்டர் பண்ணிங்க அப்படின்னா 2 பக்கம் உங்களுக்கு அந்த ப்ரொஃபைல் கிடச்சிரும். ஸோ நம்மளுக்கு தேவையான மாதிரியான டிராயிங் கிடச்சிருச்சு. ஓகே, உங்களுக்கு வந்துட்டு இந்த டிராயிங்கை எப்படி டிராஃப்டிங் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியும், நான் முன்னாடியே பார்த்துருப்போம். டிராஃப்டிங் ட்ரை பண்ணுங்கள். டிராஃப்டிங்கில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வர வீடியோவில் கிளியர் பண்ணுறேன். தொடர்ந்து கிரியோ டியூட்டோரியல் பார்த்துட்டு வாங்க. கிரியோவில் நிறையா கற்றுக்குங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.